ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். இன்றைக்கி மிருத்சங்கரணம், நாளைக்கு சேனை முதல்வர் புறப்பாடு, நாளையிலேருந்து திருநாள் ஆரம்பம். தாயார் நமக்காக வெளியில் ஏறி வரப்போகிறா. அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கோலம் போட்டிருக்கோம். சாரி ஸ்ரீதேவி விஜிபட்டர் அவளோட அடியார் குழாங்களோட போய் கோலம் போட்டிருக்கா. அவளோட மெதுவாக ஆண்டாள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மெதுவாக இந்த கோலத்தெல்லாம் அனுபவிச்சிருவோம். ஏன்னா அந்த டென்ஷனில் நமக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணாது. அதனால் இன்றைக்கி மெதுவாக அனுபவிச்சிருவோம். கஷ்டப்பட்டு போட்டிருக்கா. அவளுக்கும் வீடு, வேலை, கைங்கரியம், இடுப்பு, முதுகு, தலை, கால், தொண்டை எல்லாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் மீறி ஆண்டாள் மட்டும் அவள் மனசில் நிற்கிறா. தொடர்ந்து ஆண்டாள் அவள் கூட இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நம்ம பண்ண முடியாட்டியும் அடுத்த வாளுக்காக பிரார்த்திக்கிறது ஒரு ரகம் இல்லையா? கொடிமரத்தை அவளோட சேர்ந்து நம்மளும் மெதுவாக ஒரு பிரதர்ஷனம் வருவோம். இதோ நேரம் காலம் சொல்ல முடியாது. சேனை முதல்வர் புறப்பாடு இதோ கொடிமரத்தோட பிரதர்ஷனம் வரா. நம்மளும் கோலம் பார்க்குற சாட்டில் கொடிமரத்தை ஒரு பிரதர்ஷனம் வருவோம். சேனை முதல்வர் புறப்பாட்டில் ராமானுஜ நூற்றந்தாதியோடு ஆரம்பித்து சப்தாவரணத்தில் ராமானுஜ நூற்றந்தாதியோடு முடிக்கிறா. மெதுவாக ஒன்றொன்னா அனுபவிச்சுன்னு வருவோம். தாயார் திருக்கல்யாணம். இந்த இடத்துல மணவாள மாமனி சன்னதி முன்னாடி நின்று வாசலில் மாலை மாற்றிண்டு இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் மெதுவாக போக போக அனுபவிப்போம். பந்தல் மண்டபத்தில் பந்தல் போட்டுருக்கா. கஸ்தூரிமா வீடியோ எடுத்து கொடுத்தா. அப்போது சரி வீடியோ பார்ப்போம். இதுதான் பந்தல் மண்டபம். இந்த இடத்துல தான் திருக்கல்யாணம் நடக்கும். மெதுவாக பொறுமையாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்மளை பார்த்துட்டாலே அடுத்த வாழ்க்கை செய்கிற பேருதவி மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. தாயாரை எந்த இடத்துலையும் தொட்டு சேவிக்கக்கூடாது. தள்ளி நின்று நான் அனுபவிக்கணும். கொரோனா டயத்தில் எனக்கும் உனக்கும் பாசம் ஜாஸ்தின்னு எத்தனை பேரெல்லாம் நம்ம தொட்டு இது பண்ணோம். தள்ளி நின்று அனுபவிப்போம். தாயாரை தொட்டாலே அவளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். அதனால் தள்ளி இருந்து கைகூப்பி ஆனந்தப்படுவோம். கூடி இருந்து குளிரணும்னு பிரார்த்திக்கிறோம். நம்மளால் ஆன கைங்கரியம் என்னென்னா இதுவே நம்ம செய்கிற பெரிய கைங்கரியம். தள்ளி நின்று கையை கூப்புவோம். இந்த திருமக்குளத்தோட ஃபோட்டோ திரு அலங்கார ராஜகோபால் சுவாமி பட்டாச்சாரியார் சுவாமி அனுப்பி வச்சார். 1892 இருந்த திருமக்குளமாக. கீழே படிச்சல்னா தெரியும். இந்த கிரேட் டேங்க் ஆஃப் மில்க், சேக்ரெட் மில்க், ஸ்ரீவில்லிபுத்தூர். வீடியோ ஃபோட்டோ கொடுத்த அவருக்கு தலையெல்லால் கைமாறிலேன்னு இதை அனுபவிக்கிறதுலாம் பெரிய பேர் இருந்திருக்கணும்னு அடியேன் தோன்றுறது. பங்குனி உத்திர கல்யாண உற்சவ திருநாளைக்கு தயாராகவும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா.